சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார் முதலமைச்சர் விஜய். இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு விஜய் வருகை தந்தார். சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார் முதலமைச்சர் விஜய். பதவியேற்ற பின் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு அவர் வருகை தந்தார். இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக அவர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பதவியேற்ற பின் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார். இன்று சட்டப்பேரவையிலே தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிற்கு முன்பாக பேரவையினுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். சட்டப்பேரவை வளாகத்திலே தமிழக வெற்றி கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது முதலமைச்சரும் வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சருக்கு வழக்கமாக இந்த முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வரும் பொழுது வரவேற்கக்கூடிய அந்த மரபின் அடிப்படையிலே காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டு குழல் இசை குழுவினர் உள்ளிட்ட இணைந்து தற்போது வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் பேரவைக்கு சென்று இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பேரவைக்கு செல்ல இருக்கின்றார். அதற்கு முன்பாக முதலமைச்சருக்கான அறை தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கும். நேற்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அறைக்கு சென்ற பிறகு அங்கிருந்து உள்ளே சட்டப்பேரவைக்கு உள்ளாக செல்லுவார். இன்று பேரவையிலே இந்த தற்காலிக சபாநாயகருக்கு முன்பாக உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்பதன் காரணமாக பேரவைத் தலைவர் இருப்பார். அதன் பிறகு முதலமைச்சரும் அருகில் அமர்ந்திருப்பார். எதிர்க்கட்சி தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய அதாவது திமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவரானதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு பக்கம் அமர்ந்திருப்பார். பேரவைத் தலைவர் தற்காலிகமாக பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் இருப்பார். அவர்களுடைய இரண்டு பக்கமும் ஒரு பக்கம் முதலமைச்சர் மறுபக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு எதிரில் நின்று உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பணி செய்வதற்கான அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். தற்காலிக சபாநாயகராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பையா அவர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஒவ்வொரு உறுப்பினரும் அதாவது முதலில் முதலமைச்சர் அழைக்கப்படுவார். முதலமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அதன் தொடர்ச்சியாக மற்ற உறுப்பினர்கள் முதல் தொகுதியாக இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி தொடங்கி ஒவ்வொரு தொகுதியினுடைய வரிசை எண் அடிப்படையிலே அடுத்தடுத்து அவர்கள் தற்காலிக சபாநாயகருக்கு முன்பாக நின்று பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். குறிப்பாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் அரசை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக உயர்ந்திருக்கின்றது. தனிப்பெரும்பான்மை பெற்று அதன் பிறகாக தேர்தலுக்கு பிந்தைய அந்த கூட்டணி அடிப்படையிலே அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே நாளை அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாளுக்குள் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று பேரவைக்கு அந்த ஒரு உத்தரவை ஆளுநர் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாளைதான் நிரந்தர சபாநாயகராக யார் தேர்வாக போகின்றார்கள், துணை சபாநாயகராக யாருக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது என்பதற்கான தேர்தல் நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக நாளைய தினமே தமிழக சட்டப்பேரவையிலே அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஆட்சி பெரும்பான்மையோடு இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்குரிய வாக்குப்பதிவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு விஜய் அவர்கள் சென்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே சரியாக 9:30 மணிக்கு பேரவை கூட இருப்பதால் இன்னும் ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகாக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் அறைக்கு அதாவது பேரவை வளாகத்திற்கு முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் செங்கோட்டையை தவிர்த்து மற்ற அனைவருமே கிட்டத்தட்ட முதல் முறையாக பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள் தான். 1-2 நபர்கள் மட்டும்தான் பல்வேறு கட்சிகளில் ஏற்கனவே இருந்து சட்டப்பேரவைக்கு வந்த அனுபவம் கொண்டவர்கள். எனவே பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் தான். இன்றுதான் அவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு உள்ளாக செல்ல இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழக வெற்றி கழகத்தினருடைய வாகனங்கள்
சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வந்த வண்ணம் இருக்கின்றது. மொத்தமாக 107 உறுப்பினர்கள் முதலமைச்சரோடு சேர்த்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இன்று வருகை தர இருக்கின்றார்கள். எனவே அமைச்சர்களுக்கு ஏற்கனவே இனோவா வாகனம் வழங்கப்பட்டு அதில் தேசிய கொடி பொருத்தப்பட்டிருக்கின்றது. 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கூட அடுத்தடுத்து வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் வருகை தருகின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை கடந்த சட்டப்பேரவையிலே அமைச்சர்களாக இருந்த பலர் வெற்றியை தவறவிட்டிருக்கின்றார்கள். எனவே வெற்றி பெற்றவர்கள் தனித்தனியே வருவதை பார்க்க முடிகின்றது. அதிமுகவிலும் கூட வழக்கமாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது சில மரபுகளை, வழக்கத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். இன்றைக்கு அந்த வழக்கம் எல்லாம் பின்பற்றப்படவில்லை என்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் பேரவை வளாகத்திற்கு உள்ளாக செல்ல மாட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு சென்று அமர மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி வருவதற்காக வாயிலேயே காத்திருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் அவர்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து உள்ளே செல்வார்கள். ஆனால் இன்று சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகைக்காக யாருமே காத்திருக்கவில்லை. அவர்கள் வந்தவுடன் நேரடியாக இறங்கி சட்டப்பேரவைக்கு சென்று விட்டார்கள். ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அறையையும் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் யாரும் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு பேரவைக்கு வரக்கூடிய அனைவரும் எடப்பாடி பழனிசாமி எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்காமல் அவர்கள் நேரடியாக சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக செல்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் திமுகவிலே வெற்றி பெற்றவர்கள் முன்னாள் அமைச்சர் பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்டவர்களும் வரக்கூடிய காட்சியை காணுகின்றோம். வழக்கமாக இவர்கள் இந்த 4ஆம் எண் நுழைவு வாயிலை பயன்படுத்த மாட்டார்கள். திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அந்த நுழைவு வாயில் 3ஐ தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அமைச்சராக இல்லை. எனவே அந்த வாயில் வழியாக செல்ல முடியாது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்ற பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.